அண்மை செய்தி. சென்னை விமான நிலையத்தில் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் பறிமுதல் தொடர்பாக பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம். கசாலி வணக்கம். இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்னென்ன? சென்னை மீனம்பாக்கம் விமானத்திற்கு பாங்காக்கிலிருந்து வரக்கூடிய விமானத்தில் பெருமளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக விமான நிலைய சுற்றுலா அதிகாரி இருக்கிறது. இதையடுத்து தாய்லாந்திலிருந்து சென்னை வந்த இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை சுற்றுலா அதிகாரிகள் கண்காணிக்கிறார். அப்போது சென்னையிலிருந்து ரெண்டு வாலிபர்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 3 பேர் சுற்றுலா பயணியாக சென்று ஓரிரு நாட்களில் திரும்பி வந்தது தெரிய வந்தது. அந்த 3 பேர் மீதும் சந்தேகம் கொண்ட சுற்றுலா அதிகாரி அவருடைய விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முறையாக பேசியதால் அவருடைய உடைமையை சோதனை செய்தனர். அப்போது அந்த உடைமைகளில் 24 ஜூஸ் பவுடர்களுக்கான பாக்கெட்டுகள் இருந்தன. இவற்றை கேட்கும்போது இது ஜூஸ் பாக்கெட்டுகள் இருந்தன. ஆனால் அதில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவற்றை பிரித்து நீங்க இனிமேல் கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம், அதுக்கு தான் சூரியகர் திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பார்த்தபோது அதில் உயர் ரக பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபுரோபோனிக் கஞ்சா இருந்தது கண்டுபிடித்தனர். சுமார் 23.5 கோடி மதிப்புள்ள 23 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பெண் உட்பட 3 பேரை கைது செய்து வருகிறார்கள். இவர்களை குருவிகளாக இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவர்களை அனுப்பி முக்கிய தலைவர் யார் என்பதை தொடர்ந்து சுற்றுலா அதிகாரி விசாரணை நடத்தி வருகிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கசாலி.